நாராயண நாராயண. நண்பர்களே, நமக்கு ஒரு பெரும் பிரச்சனை இந்த விநாயகர் சதுர்த்தியில் வந்துவிட்டது. நமது அன்பான விநாயகருக்கு வயிறு வலிக்கிறது. எல்லோரும் மோதகத்தை அழித்து விட்டனர். பாசத்தில் விநாயகரும் அளவு கடந்து சாப்பிட்டு விட்டார். நாம் இதற்கு ஒரு புதிய பிரசாதத்தை இனி கண்டுபிடிக்க வேண்டும். வயிறு வலி, வயிறு வலிக்கிறது, என் வயிறு ரொம்ப கஷ்டப்படுகிறது. கவலைப்படாதீர்கள் விநாயகரே, என்னிடம் ஒரு நல்ல தீர்வு உள்ளது. அது பூமியில் உள்ள ஒரு சாதாரண இலை, கருவேப்பிலை. ஒரு சாதாரண இலையா? நாரதரே, என் சுவை சாதாரண இலையை விட அதிகம் கேட்கிறது. என் வயிறும் மிகுந்த பிரச்சனையில் உள்ளது. நீங்கள் அறியாததா? ஆம், ஆனால் இது சாதாரண இலை மட்டுமல்ல. இது ஆரோக்கியத்தின் கடவுளிடம் இருந்து வந்த பரிசல்லவா. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்கள் வயிற்றில் உள்ள கெட்டவற்றை எதிர்த்து போராடும். இதில் உள்ள இரும்பு சத்து உங்களை பலப்படுத்தும். அதன் நல்ல வாசனை உங்கள் மனதையும் அமைதிப்படுத்தும். இது உங்கள் உடலுக்குள் இருக்கும் பிரச்சனையை சரி செய்துவிடும். நம்பிக்கையுடன் தும்பிக்கையால் சாப்பிடவும். உடலுக்குள் இருக்கும் பிரச்சனையை தீர்க்குமா? ஆனால் இந்த இலை கசப்பாக இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே நாரதா. கவலையை விடுங்கள் கணேஷா, அதை நாம் சுவையான ஒன்றாக மாற்றிவிடலாம். நாம் ஒரு ஸ்பெஷல் மிட்டாய் செய்வோம். அது ரொம்ப ஈஸி. முதலில் புதிய இளம் துளிர்களை எடுத்து சுத்தமான கங்கை தண்ணியில் கழுவ வேண்டும். பிறகு உலர்த்தி நெய்யில் மொறுமொறுப்பாகும் வரை வதக்க வேண்டும். அது தன் சக்தியை வெளிப்படுத்தும். அடுத்து தங்க நிற வெல்லத்தை சேர்க்க வேண்டும். அது அதன் இனிப்பால் இலைகளை மூடி கசப்பை ஒரு இனிமையான சுவையாக மாற்றும். கடைசியில் கலவையை ஊற்றி ஆறும் முன் அதை சிறிய மிட்டாய்களாக பிடிக்க வேண்டும். ஆஹா, என்ன ஒரு வாசனை! சரி நாரதரே, இந்த கருவேப்பிலை மிட்டாயை நான் சாப்பிடுகிறேன். எனக்கொன்று தரவும். ஆஹா, என்ன பேஷ் பேஷ்! இது சரியான சுவையாக உள்ளதே. வெல்லத்தின் இனிப்பும் இலையின் மண் போன்ற சுவையும் என்னை மீண்டும் மீண்டும் சாப்பிட வைக்கிறதே. என் வயிறு வலி சரியாகிவிட்டதே. நாரதரே, நீங்கள் என் பிரச்சனையை தீர்த்து விட்டீர்களே. அன்றிலிருந்து விநாயகர் சதுர்த்தியில் கருவேப்பிலை மிட்டாய் செய்வது ஒரு புதிய பழக்கமானது. இதுவும் நாரதரின் ஒரு விளையாட்டு.